நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்க முடியலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபம் என்பது உங்களுக்கு சக்தி மிகுந்த வாழ்க்கையல், அதை கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் எவ்வளவு முடியுமோ உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நிறைய வாலிபர்கள் நிறைய ஹிதுமத்துகள் செய்யறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, எனக்கு தெரிந்த ஒரு நிறைய வாலிபர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வக்கத்து நேரங்களில், தொழுகை நேரங்கள், அவுகாத்து சலாத், மை மஸ்ஜித் என்ற ஒரு ஆப்பையே ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப்பை ஓபன் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, எந்தெந்த பள்ளியில என்னென்ன சௌகரியங்கள் இருக்கிறது, எந்தெந்த பள்ளியில சஹர் இருக்கு, எந்த பள்ளியில இஃப்தார் இருக்கு, எந்த பள்ளியில ஜனாசா பெட்டி இருக்கு, எந்த பள்ளியில பெண்கள் தொழுவதற்கு உண்டான வசதிகள் இருக்கிறது, எல்லாமே அதில் தயாரித்து 2 வாலிபர்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணார்கள். யாரிடத்திலும் காசு வாங்கவில்லை, எங்கள் பெயரை சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் சொல்லி இன்னையிலிருந்து இந்த ரமலானுக்கு முன்னால் சென்ற மாதம் 25ஆம் தேதியிலிருந்து அது இன்னைக்கு வந்துருச்சு நடைமுறைக்கு. நம்ம அந்த மை மஸ்ஜித் என்ற ஒரு மேப்பை, அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, எங்க எந்த இடத்துல எந்த பள்ளி இருக்கு, நம்ம பள்ளி கூட வருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது 2 வாலிபர்கள் செய்த வேலை. வாலிபர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். வாலிபர்கள் தானே பத்ர் போர்க்களத்திலே நின்றார்கள், வாலிபர்கள் தானே பத்ர் போர்க்களத்திலே நின்று வெற்றி பெற்றார்கள். 313 பேர்களும் வாலிபர்கள் தான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது போர்க்களத்திலும் வாலிபர்கள் தான் நின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், லா யதுமானி அஷ்ஷபாபத்து வல் குவ்வத்து, நிச்சயமாக வாலிபமும் சக்தியும், அல்லாஹ் கொடுத்த உடல் சக்தியும் நீண்ட காலங்கள் நம்மிடத்தில் இருக்காது. இப்ப நான் கத்திட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலம் போனா அதுவும் முடியாது. வாலிபம் போய்விடும், வயோதிகம் வந்து விட்டால் அடங்கி போய்விடுவோம், அமல் செய்ய முடியவில்லை என்று குறுகி போய்விடுவோம், எதையுமே செய்ய முடியலை என்பதாக வருத்தப்படுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி நேரத்தில் வருத்தப்படாதீங்க, இப்பவே நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையிலே ஃபர்ல மட்டும் தொழுகாதீங்க, சுன்னத்தையும் தொழுங்க, முன் சுன்னத்தை தொழுங்க, பின் சுன்னத்தை தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது என்று சொன்னார்கள்.